ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி, பொரியல், கூட்டு, இனிப்பு, பிரியாணி அப்படின்னு எதா இருந்தாலும் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். ஆனால் தேங்காய் சாப்பிட்றதுனால உடலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. தேங்காய் சாப்பிட்றது உடலுக்கு நல்லதா? அதனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன? யாரெல்லாம் சாப்பிடலாம்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? எந்த அளவு சாப்பிடணும்? எப்படி சமையல்ல சேர்த்து பயன்படுத்துறது? இப்படின்னு எல்லாத்த பத்தியும் தெளிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு தேங்காய்ல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நல்ல கொழுப்பு, ஃபைபர், மாங்கனீஸு, காப்பர், அயன், செலினியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த தேங்காயில் இருக்குதுங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற விதத்தை பொறுத்து தான் தேங்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும். தேங்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பார்த்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதை கேட்ட உடனே உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் தானே. சிலருக்கு தேங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பசி இருக்காது. இதனால உடல் எடையை ஈஸியாக கட்டுக்குள் வைக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபேட்டும் ஃபைபர் காம்பினேஷனும் என்ன பண்ணுன்னா வயிறு நிறைந்த ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தேவையற்ற ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணமும் வராது. ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். மோஸ்ட்லி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை வந்து நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். அப்பையும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதோடையே நம்ம உணவில் தேங்காயை சேர்த்துக்கிறப்ப இன்னும் பலன் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1/2 கப் தேங்காய் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாக எடுத்துக்க வேணாம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது. வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். அப்போனா தேங்காய் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காயில் நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறப்ப அது மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளோட்டிங்கை குறைக்கும். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த தேங்காய்க்கும் பொருந்துங்க. அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவும் உதவியாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒன்றுனா நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். உடம்புக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. ஒரு நாளில் இம்யூனிட்டி கண்டிப்பாக பூஸ்ட் ஆகாது. நம்ம டெய்லி தேங்காய் எடுக்க எடுக்கத்தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிருச்சுன்னா நாள்பட்ட நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் தேங்காய் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். ஏன்னா தேங்காய் இருக்குல்ல, இது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திடும். நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை தரதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே ரொம்ப சோர்வாக டயர்டாக இருக்கிறீங்களா? காலையில் எழுந்த உடனே டயர்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்படின்னா தேங்காய் சிலருக்கு ஒரு நல்ல எனர்ஜி சப்போர்ட்டை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குல்ல, இது உடலுக்கு மெதுவாக சக்தியை தரும், எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். காலையில் உணவாக தேங்காயை சேர்த்துக்கிறப்ப அது உங்களுக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர் காலையில் தேங்காயை பயன்படுத்தி தேங்காய் சட்னி எடுத்துக்கிறப்ப அதோட ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஆனால் தேங்காய் சட்னி அரைச்சி அப்படியே சாப்பிடணுமோ தவிர தாளிச்சுலாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் எண்ணெயில் போட்டு தேங்காயை தாளித்து சாப்பிட்றப்ப அதோட பலன்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறப்ப அதில் நிறைய ஃபைபர் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறுமன தேங்காவை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காவை அரைச்சி தேங்காய் சட்னியாக சாப்பிடலாமோ தவிர தேங்காய் சட்னியை தாளித்து மட்டும் சாப்பிடக்கூடாது. அதாவது எண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிட்றப்ப அதோட ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தேங்காயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன பண்ணுதுன்னா
எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்காயில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களோட எலும்புகளை இரும்பு போல் அது வலுவாக்குது. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கை வலி, கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும், ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்து எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் தேங்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சிலர் பயப்படுவாங்க. உண்மை என்னன்னா இதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குல்ல, இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அளவோடு எடுத்துக்கிறப்ப தாங்க பலன் தரும். கிடைக்குதே அப்படின்னு அதிக அளவுக்கு சிலர்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. டெய்லி நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம்னாலே அது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. சமநிலையாக சாப்பிட்றது எப்பயுமே ரொம்பவே முக்கியங்க. ஒவ்வொருத்தரோட உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப சிலருக்கு வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கள் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்துக்கிறது நல்லது. உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை தரதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம உடம்புக்கு எல்லாமே கெட்ட கொழுப்பு கிடையாதுங்க. நல்ல கொழுப்பும் ரொம்பவே அவசியமானது தான். கெட்ட கொழுப்பு அகற்றுறதுக்கும் நல்ல கொழுப்பு தேவைப்படுது. அதுக்கு நம்ம கட்டாயமாக உணவில் தேங்காயை பயன்படுத்தணும். ஆனால் அளவோடு எடுத்துக்கணும். தேங்காயை நம்ம எடுத்துக்கிறப்ப ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சருமம், முடி இதோட ஆரோக்கியத்துக்கெல்லாம் தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முடியையும் சருமத்தையும் நல்லா ஷைனிங்காக, திக்காக, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக, அழகாக, சப்பியாக, அடர்த்தியான நீளமான முடியோடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேங்காயை யூஸ் பண்ணுறது தாங்க. ஏன்னா அவங்களோட உணவில், சமைக்கிற சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெயை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்மெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சால் கூட தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அவங்க ஸ்நாக்ஸில் கூட தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அளவோடு அவங்க தேங்காயை பயன்படுத்துறதுனால தான் அவங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோவாக ஆரம்பிக்குது. முகப்பருக்கள் வராமல் தடுக்குது. கரும்புள்ளிகள், பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையங்கள் இதெல்லாம் வராமல் நல்ல சப்பியாக, அழகாக அவங்களோட சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். கூந்தலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அதில் ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. தலைக்கு அவங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி தேங்காய் சார்ந்த பொருட்களை முகத்திற்கும் தலைமுடிக்கும் பயன்படுத்துறதுனால தான் நல்ல க்ளோவாகவும், திக்காகவும், அடர்த்தியாகவும் இருக்குது. நம்ம தேங்காய் எடுத்துக்கிறப்ப அது நம்மளோட ஸ்கின்னு, ஹேரு ரெண்டையுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஆரம்பிச்சிடும். ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டாலே நிறைய பிரச்சனைகள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வராமல் தடுத்துடலாம். இன்னொரு சீக்ரெட் என்னென்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு தூங்குறாங்க. அதனால தான் அவங்களோட ஸ்கின்னை அவ்வளவு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. மூளைக்கு தேவையான சக்தியை தரதுல தேங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் இருக்குல்ல, இது மூளைக்கு எனர்ஜி சோர்ஸை கொடுக்குது, மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுது, நல்ல தூக்கத்தை கூட கொடுக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா இந்த தேங்காயை சொல்லலாம். தேங்காயை டெய்லியும் கொஞ்சோண்டு உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாக நீங்கள் தேங்காயை கொடுக்குறப்ப இன்னும் பலன் அதிகரிக்கும். இவ்வளவு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய தேங்காயை அளவோடு சாப்பிட்டுட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் வராது. ஆனால் நிறைய பேரோட கேள்வி என்னென்னா தேங்காயை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். தேங்காயை பச்சை தேங்காய் எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிடலாம், இல்லைனா சட்னி செஞ்சு கூட சாப்பிடலாம். காய்கறிகள், பொரியல், கூட்டெல்லாம் செய்வீங்கள்ல, அதில் கூட கொஞ்சம் தேங்காயை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக சாப்பிட வேணாம், அளவோடு சாப்பிட்டா அது நல்ல ஒரு உணவாக உங்களுக்கு அமையும். தேங்காய் எடுத்துக்கிறப்ப யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைனா எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கலாமா? அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. செரிமானம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்களும் தேங்காயை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்துக்கிறது நல்லது. தேங்காய் மாதிரியே தேங்காய் பால் எடுத்துக்கிறப்பையும் உங்களுக்கு இதே பலன்கள் அப்படியே கிடைக்கும். இந்த வீடியோவில் தேங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும், சமையலில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம்.
உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.